பிரைஸ் அண்டர் மேட்ச். பெரும்பாக்கம் டாஸ் வெற்றி பெற்று பேட்டிங்கை தேர்வு செய்துள்ளது. முதல் ஓவர் விமல் இளங்கலை அணிக்காக. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அப்பு. ஸ்ட்ரைக் நான் ஸ்ட்ரைக்கில் காணா. 6 ஓவர் மேட்ச், 2 பவர் பிளே, 5 பவுலர் யூஸ் பண்ணோம். முதல் பந்து பிரைஸ் அண்டர் மேட்ச்சில் ஃபர்ஸ்ட் பால். நல்ல ஒரு பந்து வீச்சு, டாட் பால். லெக் சைடில் மேலே ஏறி வந்துச்சுங்க, ஸ்டிக் மேலே. டாட் பால். நல்ல ஒரு பந்து வீச்சு, ஆனால் வளைச்சி அடிச்சாங்க நவுந்து. பால் எடுத்தா போதுங்க, அடிக்கிற காத்துக்கு எப்பா அடிக்கிட்டு ஒரு தூரம்னா பால் போத்த இன்னொரு தூரமா போகுங்க, அந்த அளவுக்கு போதுங்க. 4. பிரைஸ் அண்டர் மேட்சுக்கு நடுவராக அருள் மற்றும் கண்மணி. நல்ல கம்பேக்குங்க, நல்ல யாருக்கு காலுக்கு உள்ளார வந்துச்சுங்க பால். டாட் பால். நல்லா போறாருங்க விமல். அவர் போட்ட அந்த போன மேட்ச்ல 3வது ஓவர் தாங்க கேமே சேஞ்ச் பண்ணிச்சு. 1 மோர் டாட் பாலுங்க. உள்ள லென்த்ல வைக்கிறாருங்க, உள்ள யார்கர் லென்த்ல. காலு மட்டும் இல்ல, அங்க போல்டு புடிங்கிட்டு போயிடுங்க. நல்ல ஒரு பந்து வச்சுங்க. பேக் டு பேக் டாட் பால் போட்டுக்காரு. நல்ல பந்து வச்சு சான்ஸ், இன்சைட் ஏஜ், டாட் பால். செம்ம காத்தடிக்குதுங்க. லெக் சைட்ல பால் எடுத்தா தெரியுங்க, பாருங்க ஷாட் எப்படி போகணும். அகல பந்து. பேட்ஸ்மேன் கொஞ்சம் பால் ஆடத்தே கஷ்டமா இருக்கு, பேட்டையே அலையுங்க பயமா, பேட் பிடிக்க முடியாத அளவுக்கு பால் காத்தடிக்குது. நல்ல ஷாட்டுங்க, ஸ்ட்ரைட்லேயே போயிருக்கு. சான்ஸ். அங்கே ஃபீல்டர் இருக்காங்க, கவர் பண்ணிட்டாங்க. ஃபீல்டர் ஓடி போய் 1 ரன் மட்டுமே. 1 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 6, விக்கெட் இழப்பின்றி. டீசன்ட் ஸ்டார்ட் பெரும்பாக்கம் அணிக்கு. நியூ பவுலர் சுரேஷ். லாஸ்ட் மேட்ச் ஒயில்ல தாங்க ஸ்டார்ட் பண்ணாரு. ஒயில்ல ஸ்டார்ட் பண்ணா அவருக்கு அதிர்ஷ்டமான தெரியல, கண்டினியூஸா 2 போல்ட் எடுத்தாரு. இந்த மேட்ச் ஒயில்ல ஸ்டார்ட் பண்ணியார். போன மேட்ச் ஒயில்ல ஒரு 4 போந்து. இந்த மேட்ச் கீப்பர் எடுத்துறாரு. ஃபர்ஸ்ட் பால் ரீபால். நல்ல அரைக்குழிங்க, எங்கே அடிச்சிட்டாருங்க. குத்தி காமிச்சாலே போதுங்க, வெளியே எங்கேயே போயிடுங்க. ஆல்ரெடி காத்தே மோசமா அடிக்குது, இதுல வர லாங் பிச்சில் போட்டா சும்மா எடுத்தா போதுங்க, அப்படியே செல்லமா தாட்டினா போதும். 6 ரன்கள். ஒரு பந்துக்கு 7 ரன் போயிருக்கு. நல்ல ஸ்டார்ட் பேட்டிங் வந்து அப்பு பேட்ல இருந்து. மீண்டும் எடுத்திருக்காங்க லெக் சைடில். ஃபைன் லெக்ல ஒரு 4ங்க. அவுட்ஃபீல்டு கொஞ்சம் வேகமாக இருக்கத்தால் தெரிச்சிட்டு போயிடுச்சுங்க. முதல் பந்து 6, அடுத்த பந்து 4. 10 ரன்னை பதிவு செய்துள்ளாருங்க அவர் பேட்ல இருந்து செகண்ட் ஓவர்ல. நல்லா எடுத்துருவாங்க. சான்ஸ், ஒரு எட்ஜி. பால் கீப்பர் கைக்கு வர காலை தள்ளிட்டே போயிடுச்சுங்க. அடுத்த பந்து நல்ல ஷாட்டுங்க, எங்க அடிச்சுக்காருங்க. 1 more 6 இந்த ஓவர்லங்க. 6, 4.6. நல்ல ஸ்டார்ட் கிடைச்சிருங்க இந்த ஓவர்ல. பெரிய ஓவரா போயிருக்குங்க இந்த மேட்ச். நல்ல ஷாட். சேம் ஷாட்டுங்க, ஸ்லாட்ல அந்த பல் இருந்துங்க. அதை விட லாங்கஸ்ட் போயிருக்குங்க. 3 6 அடிச்சுக்காருங்க இந்த ஓவர்ல மட்டும். நல்ல பிக்கஸ்ட் 6ங்க இந்த இப்ப போனது. ஒன்னே ஒண்ணுதாங்க, பாந்தே அணி எவ்வளவு தூரம் 6 எங்க போனாலுமே அடுத்த பால் ரெடியா வச்சிருக்காங்க கொடுக்கறதுக்கு. ஃபீல்டருக்கு எந்த ஒரு டென்ஷன் இல்லாம அவங்களே பால் எடுத்து போட்டாராங்கப்பா கமிட்டி டீம் சார்பா. கடைசி வந்து நல்லா ஸ்லோயரா போட்டுருக்காங்க. சான்ஸ். இங்க ஒரு மிஸ், ஃபீல்டர் கீப்பர் இருந்து ஒரு மிஸ் ஆயிடுச்சு. நல்ல ஒரு ஸ்டாப் ஃப்ரம் ஃபீல்டர்ட்ட. டாட் பாலும் 2 ரன்னா மாறிங்க. நல்ல ஒரு அதிர்ஷ்டமா, ஒரு நல்ல ஹார்ட் ஒர்க்கான்னு தெரியலங்க. நல்லா ஸ்டார்ட் கிடைச்சிருக்குங்க. 2 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 31, விக்கெட் இழப்பின்றி. நெக்ஸ்ட் ஓவர் விமல் அவரிடமிருந்து நல்ல ஒரு பந்து வச்சுங்க.
கண்டினியூஸாக டாட் வைக்கிறாருங்க. அவர் போடுற ஒவ்வொரு பாலும் ரொம்ப யோசிச்சு எந்த அளவுக்கு டீமுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமோ பண்ணுறாருங்க. அவர்கிட்ட வந்து அவரால் எந்த அளவுக்கு டீமுக்கு சப்போர்ட் கொடுத்து மேட்சுக்கு ஜெயிக்க வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு பால் போடுறாருங்க. ஒரு டெடிகேஷன் பவுலருங்க. நல்ல ஒரு பந்துச்சுங்க. எகைன் யார்கரில் விழுந்ததுங்க. ஆனால் ஒரு அவுட் சைடு எஜ்ஜி சான்ஸ். அவரே தள்ளிட்டு போறாரு காலையில். ஜாலியாக ஃபுட்பால் விளையாடுறாருங்க. 2 ரன்ஸ். இது வரைக்கும் அவர் போடப்பட்ட ஓவரில் 6க்கும் குறைவாக ரன் ரேட்டில் போடுறாருங்க. நல்ல ஒரு பந்துச்சு. சொன்னதுக்கே தெரியலங்க. ஸ்ட்ரைட்டில் நல்ல அடிங்க. 4ங்க. முதல் 4 பதிவு செய்தாருங்க பேட்ஸ்மேன். நான் ஸ்ட்ரைக்கில் இருக்க பேட்ஸ்மேன், சாரி ஸ்ட்ரைக்கில் இருக்க பேட்ஸ்மேன். எகெயின் ஒரு டாஸுங்க. லோ டாஸ் எடுத்திருக்காரு. நல்லா சான்ஸ். நல்லா பால் ஓடி போய் எடுத்திருக்காரு வினோத் அவர்கள். 2 ரன்ஸ். 8 ரன் கொடுத்தாருங்க இது வரைக்கும் 4 பந்துகளுக்கு. நம்ம கமாண்ட் பண்ண நேரமான தெரியல. 8 ரன் கொடுத்துருக்காரு. நல்ல ஒரு ஸ்லாட்ல இருந்த பால். நல்ல ஒரு ட்ரை. கீப்பர் வந்து ஒரு அவுட் சைட் எஜ்ஜி டாட் பால். கடைசி பந்து 3வது ஓவரில் நல்லா ஏறிக்காங்க. அது ஒரு டாப் எஜ்ஜுங்க. சான்ஸ். வெல் டேக்கனுங்க ஃப்ரம் பிரேம். போன மேட்ச்லேயே ஒரு கம்மி இல்லாமல் 4 கேட்சிங் மேலே பிடிச்சாருங்க கீப்பரில் நின்று. 1 மோர் கேட்ச் பதிவு பண்ணியிருக்காருங்க கீப்பர்லேருந்து. 3 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 39. 1 விக்கெட் இழப்புக்கு நல்லா போட்டுக்காருங்க. பரவாயில்லைங்க. 10 ரன்னுக்குள்ளே இங்கே போட்டால் பெரிய ஓவருங்க. அதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஓவராக கருதப்படுங்க இந்த கிரவுண்டில். நெக்ஸ்ட் ஓவர் பிரேம் அப்பு ஸ்ட்ரைக்கில் நல்ல ஸ்லோயராக போட்டாங்க. லெக் கட்டரில் போட்டாரு. நல்ல ஒரு டாட் பால். நல்ல ஒரு சிந்தனையில் போட்டாரு டாட் பால். ஒரு டாப் ஏஜ் சான்ஸ் இல்லைங்க. யாராலும் வர முடியல. சென்டரில் விழுந்துச்சு. கீப்பருக்கும் பவுலருக்கும் சென்டரில் விழுந்த காரணத்தால் டாட் பால். 4வது ஓவர் நல்ல ஸ்டார்ட் கிடச்சிருக்கு பிரேம் அவருக்கு. நல்ல ஷாட்டுங்க. லெக் சைடில் சான்ஸ். ஃபீல்டர் அங்கே இருக்காங்க. ஃபீல்டர் கைக்கு 1 பிச்சில் போயிருக்குங்க. 1 ரன் மட்டுமேங்க. நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் தேவா. நல்லா ஏறி ட்ரை பண்ணிக்காரு. ஆனால் டாப் ஏஜ் சான்ஸ். டிஸ்டன்ஸ் இல்லை. நல்ல ஒரு பேக்கில் போய் எடுத்துறாருங்க. 1 ரன் மட்டுமே. 4 பந்துகளுக்கு 2 ரன் தாங்க கொடுத்துருக்காரு. நல்ல ஒரு பந்து வச்சு நல்ல ஸ்லோயரை திரும்ப ட்ரை பண்ணிக்கிறாங்க. ஆனால் அங்கே ஒரு கீப்பரிடம் ஒரு சின்ன தடுமாற்றம் காரணத்தால் 1 ரன் கிடைச்சதுங்க. இது போல் எக்ஸ்ட்ரா ரன்லாம் ஆப்போசிட் டீமுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். விடுறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க பவுலருக்கு. ஏன்னா ஒரு டாட் பாலுக்கு 1 ரன் கொடுத்தா எவ்வளோ கஷ்டன்றது அவருக்கு தான் தெரியும். அது டீமுக்கே ரொம்ப பாதிப்பாக இருக்கும். கடைசி பந்து 4வது ஓவரில் நல்ல ஒரு பந்து வச்சுங்க. சொன்ன மாரி பாதிப்பு அமைஞ்சிருக்குங்க. 6 ரன்களாக மாறிடுதுங்க. அந்த ஒரு சின்ன ஒரு தடுமாற்றத்தால் ஒரு ஸ்ட்ரைக் சேஞ்ச் பண்ணதால் 6 ரன்கள் பெரிய ரன் போயிருக்குங்க. ஒரு சின்ன மிஸ்ஃபீல்டு எந்த அளவுக்கு கேம் அது பாதிச்சிருக்குன்னு பார்க்கலாங்க. 4 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 48. 1 விக்கெட் இழப்புக்கு பிரைஸ் அண்டர் மேட்சுக்கு நடுவர் பணியை செய்து கொண்டிருக்கும் அருள் அவர்களுக்கும் பொன்மணி அவர்களுக்கும் கம்சுன் யூடியூப் சேனல் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். சிறில் மிஸ்டேக் பண்ண அந்த ஒரு பால் 1 ரன் எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு பாருங்க. ஒரு 6. அடுத்த பாலே அந்த ஸ்ட்ரைக் ரொட்டேட் ஆகிட்டால் ஒரு 6 போயிருங்க. அடுத்த ஓவர் டேனி. எகைன் ஒரு டாஸுங்க. டாப் ஏஜ் சான்ஸ். வெல் டேக்கனுங்க. நல்ல கேட்ச் எடுத்துக்காருங்க சுரேஷ். நல்ல டெலிவரி. போன மேட்சும் ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணார் டேனி. இந்த மேட்சும் ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட் எடுத்துருக்காருங்க. நல்ல ஒரு பந்து வச்சுங்க. நல்ல கம்பேக் ஃப்ரம் எலானி டீம். நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் எகைன் ஒரு டாஸ். லோ டாஸ் சான்ஸ். நல்ல ஒரு ஃபீல்டிங். அங்கே 4 ரன் சேவ் பண்ணிட்டாருங்க. 1 ரன் மட்டுமே. நல்லா போட்டுக்காருங்க. அங்கே ஒயிட்ல வந்து எக்ஸ்ட்ரா இது இருக்கிறதால ரைட் பால். பேட்ஸ்மேன் வந்து தான் செகண்ட் லைன் கவுண்ட் பண்ணுவாங்க. அதனால இது ரைட் பாலாக மாறியது டாட் பால்.
நல்ல ஒரு பந்து வீச்சு, டாட் பால் தான். ஆனால் அவங்க ஒரு கீப்பர்ட் வந்து ஒரு மிஸ்ஃபீல்ட் ஆனதால பேக்கப்லேயும் எடுக்க முடியல. நல்லா ஃபோர்ஸாக வேகமாக போன காரணத்தால் 4 ரன்கள் எக்ஸ்ட்ரா 4 ரன். நல்ல ஷாட்டுங்க, நல்லா ஸ்டெப் அவுட் பண்ணி அடிச்சுக்காருங்க. 6 ரன்கள் தேவா பேட்லேருந்து. கடைசி 2 பந்து 5வது ஓவரில். நல்ல ஷாட்டுங்க, நல்ல பிக்கப் ஷாட்டுங்க, எங்கே போயிருக்கு, அதை விட லாங்கஸ்ட் அடிச்சுக்காருங்க இந்த பால். 1 more 6 ஃப்ரம் தேவா பேட். 36 எடுத்தார், அவருக்கு 100 ரூபாய் வழங்கப்படும் கமிட்டி சார்பாக. 36ஐ பதிவு செய்வாராம். நல்ல லென்த்தில் போட்டாருங்க, உள்ள யாருக்க லென்த்தில் இருந்தால் இன்சைட் ஏஜ் சான்ஸ். 1 ரன் மட்டுமே. ஹார்டிக் வாய்ப்பு மிஸ் ஆகிவிட்டது. 5 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 67, 2 விக்கெட் இழப்புக்கு பெரும்பாக்கம் அணி. நெக்ஸ்ட் பவுலர் ரொசாரியோ, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் கடைசி ஓவர். நல்ல ஒரு பந்து வச்சுங்க, ஆஃப் சைடில் நல்ல லைனை பிடிச்சி போட்டாருங்க. டாட் பால் நல்லா ஸ்டார்ட் பண்ணிக்காருங்க ரொசாரியா. இந்த ஓவருக்கு போகிற ரன் தாங்க ரொம்ப பாதிப்பாக இருக்கும் இளங்கனி அன்னைக்கு. வெயிட் பண்ணி பார்க்குங்க எத்தனை ரன் அடிக்கிறாங்கன்னு. தேவா பேட்டில் ஆல்ரெடி அவர் 3 6 அடிச்சுக்காரு. 2வது வந்து நல்ல இன்டர்வியூ தான் போட்டார், ஆனால் அதையும் தூக்கி எங்கே அடிச்சாருங்க, லாங் பிச்சில் வந்ததால் அடிச்சாருங்க தூக்கி எங்கே. 1 more 6 அடிச்சாருங்க தேவா. அவுட் ஆஃப் பிச்சில் விழுந்ததால் பிச்சு தான், அதனால் நோ பால் கொடுக்கப்பட்டது. ஃப்ரீட் பால் அவுட் ஆஃப் பிச்சில் போட்டதால். நல்ல ஒரு பந்து வச்சுங்க, நல்ல கம்பேக். ஒரு 6 போய் நோ பால் கொடுத்து ஃப்ரீட்டில் டாட் பால் வச்சுக்காரு. நல்ல ஒரு பந்து வச்சுங்க. 4வது பந்து நல்லா அடிச்சாருங்க, நல்ல ஷாட். 1 more 6. நல்ல லாங் பிச் பாருங்க, எங்கே அடிச்சுக்காருங்க. அதை விட இந்த ஓவரில் மட்டும் 3 6 வந்துருக்குங்க. கேமே கொஞ்சம் ரொட்டேட் ஆயிருக்கு. எந்த பக்கம் பெரும்பாக்கம் நல்ல ஸ்கோர் எடுத்துக்காங்க இது வரைக்கும். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கடைசி பந்து நல்ல டாஸ், டபுள் பேட் ஆயிருக்குங்க. சான்ஸ் எங்கே போயிருக்கு. 4 ரன்கள். இதை டாஸ் பால் இருந்தால் நோ பால் கொடுத்துருக்காங்க. ஃப்ரீட் பால் கடைசி பந்து. ஒரு டாஸ் பால் காரணமாக நல்லா அடிக்கப்பட்ட வந்து ஸ்ட்ரைட்டில் நல்லா எடுத்துருக்காருங்க. எக்கச்சக்கமான ரன் கொடுத்துறாருங்க இந்த ஓவரில். கேமே ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் பண்ணிட்டாருங்க ஆப்போசிட் சைடு. ரொசாரியோ எங்கெந்த ரன் எங்கே கொண்டு வந்துருக்காங்க. 98 ரன் தேவைங்க. 97 ரன் அடிச்சிருக்காங்க. 98 அடித்தால் வெற்றி இளையங்கனி. நல்லா ஆடிருக்காங்க, நல்ல பேட்டிங் ஃப்ரம் பெரும்பாக்கம். 98 ரன்கள் தேவை இளையங்கனி அணிக்கு. பெரிய இமாலய இலக்குடன் களமிறங்குகிறது இளையங்கனி. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பிரேம் மற்றும் வினோத். ஸ்ட்ரைக் பிரேம், நான் ஸ்ட்ரைக் வினோத். ஓப்பனிங் பவுலர் நேம் பிரகாஷ். நல்ல ஷாட் ஆஃப் சைடில். கண்டினியூஸாக 3 மேட்ச் ஆஃப் சைடில் ஃபர்ஸ்ட் பால் 4 அடிச்சுக்காருங்க பிரேம். நல்ல பேட்டிங். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் தேவா 14 பந்துகளுக்கு 48 ரன் அடிச்சுக்காருங்க. நல்ல பேட்டிங். மீண்டும் ஆஃப் சைடில் அடிச்சுக்காருங்க. சேம் ரீஜனில் போயிருக்குங்க, சேம் பிளேஸ் ஆயிருங்க. சான்ஸ். 1 more பவுண்டரிங்க. பேக் டு பேக் பவுண்டரி பதிவு செய்துள்ளார் பிரேம். 98 ரன் அடிக்கணும். இது போல் பெரிய பெரிய ரன்கள் தேவை. அதை ஃபாலோ பண்ணிட்டுக்காரு. நல்ல ஷாட் லெக் சைடில். சான்ஸ். 1 ரன். நல்ல கம்பேக் தான் பவுலர் வந்து 1 ரன் கொடுத்துருக்காரு. 3 பந்துகளுக்கு 9 ரன்கள் வந்திருக்கு.
முதல் பந்து வினோத் அவருக்கு நல்ல ஒரு பந்து வச்சுங்க, நல்ல கம்பேக். 5வது பந்து நல்ல ஷாட்டுங்க. எங்க வச்சுக்காருங்க, அடிச்சா அடி இல்லைங்க, இவரு இடி தாங்க. அது போல தூக்கி அடிச்சா அந்த ரோட்டுக்கு அந்தாண்ட தாங்க போகுது. நல்ல ஷாட்டுங்க, நல்ல ஸ்டார்ட் கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் பால் டாட் இருந்தாலும் அடுத்த பால் 6 அடிச்சுக்காருங்க. 15 ரன் இது வரைக்கும் வந்துருங்க. எல்லாம் எனக்கு நல்ல ஸ்டார்ட் கிடைச்சிருக்கு ஃபர்ஸ்ட் ஓவர்ல. கடைசி பந்து 1 மோர் ஷாட்டுங்க. அதே ரீச்சல்ல போயிருக்கு. அவர் அதே ரீச்சல்ல 2 4 அடிச்சாரு, இவரும் அதே இடத்துல 2 6 அடிச்சுக்காருங்க வினோத். நல்ல ஸ்டார்ட். இளைஞனி 21 ரன்கள் முதல் ஓவருக்கு. நெக்ஸ்ட் பவுலர் ரமணா. கண்டிப்பா இந்த ஸ்டார்ட் போனதுன்னா 5வது ஓவர்ல வின் பண்ணிடலாம் இளைஞனி. அதை தடுக்குமா பெரும்பாக்கம் அணி. ரமணா நல்ல ஷாட்டுங்க, ஆனா சான்ஸ் மிஸ் பண்ணிட்டாருங்க. ஒரு மிஸ்ஃபீல்டுங்க, மிஸ் கேட்சுங்க. கேட்ச் ட்ராப் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் பால் பாயிண்ட்ல இருந்த ஃபீல்டுக்கு நான் வேகமாக கவர் பண்ண முடியல. நல்ல வேகமாக வந்து அவர் மிஸ் பண்ணிட்டாருங்க. பிரகாஷ் வாய்ப்பு கிடைச்சிருக்கு, பிரேம் அதை யூஸ் பண்ணிக்கு வரான்னு பார்க்கும். 2வது வந்து நல்ல ஷாட்டுங்க, 4 ரன்கள் மிட் விக்கெட்ல. 6-6-4 பதிவு செய்துள்ளார் வினோத். நல்ல ஸ்லாட்ல தாங்க, ஆனா மிஸ் பண்ணிட்டாருங்க. அவர் ரொம்ப ஃபீல் பண்றாருங்கப்பா. ஏன்னா அது போலதான் 2 6 அடிச்சாரு. இந்த பால் எடுத்துருக்கணும், மிஸ் பண்ணிட்டாரு. டாட் பால். நல்ல கம்பேக் ஃப்ரம் பவுலர் ரமணா. நல்ல ஷாட்டுங்க. மிட் விக்கெட்ல எங்கேயோ போயிருக்குங்க. அடிக்கிற அடி எல்லாம் வெளியே தாங்க போகுது. 3வது 6 பதிவு பண்றாருங்க இந்த ஓவரோட. அடுத்த பந்து நல்ல ஒரு பந்து வச்சுங்க. சேம் பால் தான், ஆனால் மிஸ் பண்ணிட்டாரு. கொஞ்சம் வேரியேஷன் இருந்தது, நல்ல ஹைட் ஆயிடுச்சு, அதனால டாட் பால். கடைசி பந்து 2வது ஓவரில் நல்ல ஒரு கம்பேக்குங்க. பவுலர் நல்ல ஒரு பந்துச்சு, வேகமாக வந்துச்சுங்க அந்த பால். 2 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 32, விக்கெட் இழப்பின்றி. நல்ல ஸ்டார்ட் தான் போயிட்டு இருக்கு. 2 பக்கமும் ஈவனாக தாங்க போகுது. எந்த பக்கம் திரும்புன்றது தெரியல. இந்த 3வது ஓவர் தாங்க டிசைட் பண்ணும் எந்த பக்கம் மேட்ச் போகுதுன்றது. 4 ஓவருக்கு 67 ரன்கள் தேவை. 24 பந்துக்கு. பவுலர் இல்ல சிம்பு. நல்ல அடிப்பட்ட பந்துங்க. சான்ஸ் 4. நல்ல ஆல் சைடுல அடிச்சுக்காருங்க. சான்ஸ். ஒரு ரன் மட்டுமே. நல்ல ஒரு ஏர்கல் லென்த் வீதுங்க. டாஸ் எடுத்திருக்காரு. சான்ஸ். 2 பேரும் குழப்பிட்டாங்க. அதனால ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. 4 ரன்கள் கிடைச்சிருக்கு இளைஞனி அணிக்கு. கேம் நல்லா விறுவிறுப்பா போகுதுங்க. நல்லா போகுது 2 பக்கமும். சான்ஸ், வின்னிங் சான்ஸ் யாருக்குன்னு தெரியல. நல்ல ஒரு டெலிவரி வைட். அங்கே 2 லைன் இருக்கிறதால கொஞ்சம் யோசிச்சு தான் பேர் டிசிஷன் கொடுக்குறாங்க, எதுவும் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு. நல்ல ஒரு டிசிஷன். நல்ல உள்ள விழுந்ததுங்க. யார்கல் லென்த்தில் உள்ள விழுந்ததுங்க. கால்ஸ் அந்த பேட்டு உள்ளார விட்டாருங்க, அதனால டாட் பால். நல்ல ஒரு டாஸ் பால். நல்ல சேவ் ஃப்ரம் கீப்பர். 3 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 42, விக்கெட் இழப்பின்றி. இன்னும் 18 பந்துகளுக்கு 56 தேவை. ஒரு ஓவருக்கு சராசரி 30க்கு மேல கூட அடிக்கலாங்க இந்த கிரவுண்ட்ல. அப்படி இருக்கு கிரவுண்ட். நியூ பவுலர் மருது. நல்ல ஸ்லோயரா போட்டுக்காருங்க. சான்ஸ். ரன்னோட ஆப்போசிட்ல வினோத் ரன்னோட உடைந்தாரு. ஆனா இந்த ஸ்ட்ரைக்ல இந்த பிரேம் அவர் ஓடவே இல்லை. அதனால ஒரு
ரன் அவுட் முறையில் வெளியேறுகிறார் வினோத். நியூ பேட்ஸ்மேன் சுரேஷ். ஒயிட் பிளஸ் 4 ரன், 5 ரன் கிடைச்சிருங்க. நல்ல ஒரு டாஸாக வந்துரு. ஒரு எக்ஸ்ட்ரா போயிருக்கு, அதனால கொஞ்சம் டிப்ரெஷன். சான்ஸ் ஹைட்ல போயிருக்கு, இல்லைங்க. 1 ரன் மட்டுமேங்க. அங்கே நல்லா ட்ரை பண்ணார் ஃபீல்டர், ஆனால் எடுக்க முடியல. கண்டிப்பாக ஒவ்வொரு ஓவர்லேருந்து 3 ஷாட்டுக்கு மேலே தேவை. அதை எடுத்தால் மட்டும்தான் ஒரு பிக் ஓவர் அமையணும். அப்படின்னா தான் இலங்கைக்கு வாய்ப்பு. அதனால் அவங்க எந்த அளவுக்கு போராடுறாங்கன்ற பார்ப்போம். ஸ்ட்ரைக்கில் சுரேஷ் நல்ல ஸ்லோயராக போட பார்க்குறாருங்க. அகலப்பந்து நல்லா வந்து அழகாக ஸ்லோயராக தூக்கி போகிறாருங்க. நல்ல ஒரு பந்துச்சு, டாப் ஏஜ் போயிருக்குங்க. சான்ஸ், வெல் டேக்கன்ங்க. நல்ல கேட்சுங்க ஃபீல்டர் இருந்து. 1 more விக்கெட் இருந்தது இளங்கனி. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் விமல். நல்ல யாருக்கல்ல இருந்ததுங்க, நல்லா எடுத்திருக்காரு. லெக் சைடில் போயிருக்கு. சான்ஸ், 1 ரன் மட்டுமே. 5வது பந்து நல்ல ரிவர்ஸில் எடுத்துக்காருங்க. சான்ஸ், அந்த தண்ணிக்கு போனா 2G, தண்ணிக்கு போலங்க. அதிர்ஷ்டம் முழுக்க முழுக்க பெரும்பாக்கம் பக்கம் இருக்குங்க. பெரிய ஷாட் போனாதாங்க அந்த பாலுக்கு அடுத்த 2 ஓவருக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இலங்கை அன்னைக்கு. இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். வெல் டேக்கனுங்க கீப்பர். நல்லா அவுட் சைட் ஏஜ், ஸ்லோயராக வந்த பால் அவுட் சைட் ஏஜில் கீப்பர் கேட்ச், அவுட் விமல். 4 ஓவர் முடிவில் அணி எண்ணிக்கை 51. 12 பந்துகளுக்கு 47 ரன்கள் தேவைங்க. ஓவருக்கு சராசரி 23 ரன் தேவைங்க இலங்கை அணி வெற்றி பெற. நெக்ஸ்ட் பவுலர் சிம்பு. அவருக்கு இது 2வது ஓவர். நல்லா போட்டார். 3வது ஓவர் நல்லா ஸ்டார்ட் பண்ணார். அதே போல் இந்த ஓவர் தேவை. நல்ல ஒரு பந்து வச்சுங்க, நல்ல உள்ள கிரீஸ் உள்ள விழுதுங்க பால் எல்லாம். அதனால பேட்ஸ்மேனால ஒண்ணுமே பண்ண முடியலங்க. நல்ல ஒரு பந்து வச்சு டாட் பால். 11 பந்துகளுக்கு 47 ரன்கள் தேவை. நல்ல ஷாட்டுக்கான சான்ஸ். நல்லா ட்ரை பண்ணாருங்க, ஆனா எடுக்க முடியல. நல்ல லோ கேட்சா ட்ரை பண்ணாரு. நல்ல ஃபீல்டிங் இருந்தாலும் ஒரு 4 ரன்களை சேவ் பண்ணியாருங்க. 10 பந்துகளுக்கு 47 தேவை. ஃபீல்டிங் சைட்ல செம்ம சப்போர்ட் கிடைக்குது. நல்ல ஷாட்டுங்க லெக் சைட்ல. மீண்டும் ஒரு ரன் எடுக்க வாய்ப்பு இல்லைங்க, ஓடலைங்க. ஏன்னா பெரிய ஷாட் தேவைன்றதால பிரேம் அவர் ட்ரை பண்ணாரு, ஆனா இன்னும் ஒன்றும் பெருசா போல. கண்டிப்பா 9 பந்துக்கள் 47 கஷ்டம். ஏன்னா 8 பந்து அடிக்கணும், 47 அடிக்கணும்னா வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அது எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்ப்போம். நல்ல ஒரு பந்து வச்சுங்க, சான்ஸ், ஹைட், டாப் ஏஜ். ஒன் கையில எடுத்துக்காருங்க, ஒரு கையில எடுத்துக்காருங்க. நல்ல டேக்கன் ஃப்ரம் கீப்பருங்க. டாப் ஏஜ் ஆன பால நல்லா எடுத்துக்காரு கீப்பர். விக்கெட்டை இழந்தார் பிரேம். சிம்பு அவரிடமிருந்து நன்றாக பந்து வீசி கொடுக்கிறாங்க. 4 பந்துகள் டாட் பால் வச்ச காரணத்தால் பிரைஸ் என்ற மேட்சில் அவரோட வெற்றியை உறுதி செஞ்சுட்டாங்க. அவங்க டீம் வெற்றி, பெரும்பாக்கம் அணி வெற்றி பெற்றது. கடைசி ஓவரில் இளங்கணிக்கு போன அந்த 1 ஓவர் 30 ரன் தாங்க கேமே சேஞ்ச் பண்ணிச்சுங்க. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் ரொசாரியோ. நல்லா அடிச்சாருங்க லெக் சைட்ல. சான்ஸ், 1 ரன் மட்டுமே. நல்ல ஷாட்டுங்க, சிரில் பேட்ல இருந்து வந்திருக்குங்க. 6 ரன்கள். சந்தித்த முதல் பாலை 6 அடித்தாருங்க. கேம் ஆனா ஃபினிஷ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டம்தான். 5 ஓவர் முடியல அணி எண்ணிக்கை 58. 6 பந்துகளுக்கு 40 ரன்கள் தேவை. வாய்ப்புகள் மிக 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 குறையுது. எனினும் 6 ஓவர் வீசி ஆக வேண்டிய காரணத்தால் 6வது ஓவர்
பவுலர் ரபடா. முதல் பந்து 6வது ஓவரில். நல்ல லாங் பிச்சு, டாப்பேஜ், சான்ஸ், விக்கெட். முதல் பந்து அவுட், கேட்ச் அவுட். 2வது பந்து நல்ல ஒரு பந்து வீச்சு, டாட் பால். ரன் 40 மேல இருக்கு. பெரும்பாக்கம் அணி காலிறுதி போட்டிக்கு தகுதி பெற்றது. அடுத்து அவங்க செமிஃபைனல் மேட்ச் விளையாட போறாங்க. போந்தை அணி வெர்சஸ் பெரும்பாக்கம் செமிஃபைனல் மேட்ச். நல்ல ஒரு அடிங்க, ஆஃப் சைட்ல. சான்ஸ், ஒரு ரன் மட்டுமே. சிறில அவர் சந்தித்த முதல் பந்திலே ஒரு 6ஐ பதிவு செய்தார். ஹார்ட்ரிக் 6ஐ அடிப்பாரா? டாட் பால். நல்ல ஒரு பந்து வீச்சுங்க. நல்லா ஸ்லோயராக தூக்கி போடுறாருங்க. எல்லாம் நல்ல கட்டர் வேரியேஷனில் போடுறதால எல்லாம் டாட் பாலாக போடுறாங்க. நிறைய பால் டாட் பால் போடுறாங்கப்பா. 5வது பந்து, ஃபர்ஸ்ட் 2 more balls. சான்ஸ், கவரில், எக்ஸ்ட்ரா கவரில் போயிருக்கு. ஒரு ரன் மட்டுமே.